தேசிங் பெரியசாமி அவரை பத்தி மேடையில பேசினது அவர் சார்ந்து ரசிகர்களா இல்ல ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு எங்க மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு மேட்டர் அமைஞ்சது. நமக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நிப்பாரா அப்படின்றது தெரியல. இவர் நிற்கிறாரு தேசிங் பெரியசாமி அவர்களுக்காக. நீ சொன்ன அந்த வார்த்தை, தம்பி நீ வருவ, நிப்ப, நிலப்ப, ஜெயிப்ப அப்படின்னு சொன்ன மேட்டர் அவர் பார்க்க அந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிடும். நம்மளுக்கு இந்த உண்மையிலே அந்த கதை என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப திருப்தியா இருந்தது. நான் வந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல இருக்க உச்ச நடிகர்கள் கிட்ட உட்கார வச்சு கதை வச்சேன். ஃபுல்லா ஓகே. ஆனா எல்லாரும் ஓஹோன்றாங்க. ஆனா டைம், அந்த எடுத்துக்கிற டைம், சிரத்தை இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி பண்ணலாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரும்போது சடால் போயிட்டு சிம்பு தம்பி கிட்ட போயிட்டு கதை சொல்லிட்டாரு. சிம்பு எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இது ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. நீ நேரில் வரும்போது பேசிக்கலாம். ஏன்னா இது வந்து பட்ஜெட்ல எடுக்கிற படம் இல்ல. இது வந்து ஒரு பாகுபலி மாதிரி எடுக்க வேண்டிய படம். நீ எழுதி வச்சுக்க அந்த படம் சரியான மனிதன் அதுல உள்ள வந்து அந்த தம்பி பண்ணி அதை பண்ணா பாகுபலி மாதிரி 2 மடங்கு வரும். ஓகே ஓகே சார். பட் ஆனா இன்னும் அதுக்கான வெயிட்டிங்ல இருக்காரு. கண்டிப்பா அது நடந்தே தீரும். அதான் நடுப்புற ஒரு படம் பண்ணுவான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன படம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துக்கலாம் ஒரு 2.0. ஓகே. எனக்கு நீங்க அவனோட நம்பிக்கை பார்க்கணும் பாப்பீங்க. நீங்க அவர் சொன்னாரு நான் வெளி ப்ரொடக்ஷன் போய் பண்றனாலும் சார் டெய்லி கால் பண்ணி எனக்கு கேட்டுட்டு இருந்தாரு. நான் ஒரு அந்த படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் நான் வந்து எடுத்து அனுப்புவேன். இது பாரு, இந்த அரண்மனை பாரு, அந்த அரண்மனை பாரு அப்படின்னு. இன்னும் அந்த இடத்துல இருக்கீங்க. ஓகே சார். அது யாரா இருந்தாலும் நம்ம படம் தான். நம்ம தம்பி தான். அதனால ஜெயிக்கணும் தான் நமக்கு.